வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 சொல்லுகிறது படி பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம். அப்ப நம்மகிட்ட தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இல்லாதனாலதான் நம்மள தேவனால பயன்படுத்த முடியல. அதனால நாம் பரிசுத்தம் அடைய பரிசுத்தத்துக்கு அளவு கிடையாது, பரிசுத்தத்துக்கு முடிவு கிடையாது. மரணத்துக்குள்ள பெட்டிக்குள்ள வைக்கிற வரைக்கும் ஒரு மனுஷனுடைய சரீரத்துல இருக்கிற ஜீவனும் ஆவி ஆத்மாவும் ஆவியை எடுக்கிற வரைக்கும் பரிசுத்தம் சுத்திகரிப்பு. தேவ பிள்ளையே, அவரோடு கூட வாழ நம்மை அர்ப்பணிக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாங்க? இன்னைக்கு நம்மளை எல்லாம் அவரை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறாங்க? இன்றைக்கு கொடுத்திருக்கிறாங்க. எதை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, பாட்ட இல்ல, கண்மலையினுடைய வெடிப்பு, கிறிஸ்துவுடைய உபதேசம். அந்த உபதேசத்துல நம்ம போனா சிகரத்துல நோவா பேல அரராத் மலைக்கு மேல போய் நின்னுச்சு இல்ல, அந்த சிகரத்துல அந்த கண்மலையின் மேல நம்மை கொண்டு நிறுத்துவாங்க. அந்த கண்மலையின் மேல அன்னைக்கு நோவா பிதாவுடைய உபதேசத்தை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்தபடியினால் தான் ஒரே மலை தான். அந்த மலையினாலே ஜனங்கள் எல்லாரும் அழிந்தார்கள். அதே மலை என்னது? நோவாவை கண்மலை, அதாவது எங்கே கொண்டு நிறுத்தினது என்றால் அரராத் மலையின் உச்சியிலே கொண்டு நிறுத்தினது. அவர்களை பலுக செய்தது, அவர்களை பெருக செய்தது, அவர்களை ஆசீர்வதித்தது, அவர்கள் மூலம் சந்ததி பெருகினது. அதே போல தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த பாவ உலகத்திலே வாழ்கிற நாம், அநியாய அசுத்த உலகத்திலே வாழ்கிற இந்த கடைசி நாட்களிலே நாம், அதாவது கிறிஸ்துவுடைய வெடிப்பு என்கிற உபதேசத்திலே, கண்மலையின் வெடிப்புகளிலே, சிகரங்களிலே, மறைவிடங்களிலே தங்குகிற புறாவாக நாம் இன்னைக்கு காணப்படுவோம். உன் முகத்தின் ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பம், உன் சத்தம் இன்பம். குருவிகள் பாடும் போது என்ன கேட்க அப்படின்னா, அது அந்த மொத்தமா குருவிகள் அங்கிருந்து பறக்கிற வேலையில அது சத்தமிட்டு போகிறது. இனிமையிலே இனிமை. எப்படி அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அந்த சிறு பிள்ளைகள் ஒரு சின்ன ஹார்மோனிய பெட்டியை வைத்து பணத்திற்காக, வைத்து பிழைப்புக்காக அவர்கள் இசை போடும் போது எவ்வளவு இனிமையாய் காணப்பட்டதோ, அதே போல குருவிகள் பாடுகிற சத்தம். அப்ப தேவ பிள்ளையே, பாடல் எல்லாம் இனிமையா தான் இருக்கு. இசைத்திட்டாலேயே பாடல் இனிமை தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த பாடகர்களின் நிமித்தமாக சபை பாழாக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுடைய உபதேசத்துக்குள்ளே இன்றைக்கு அவருடைய மனைவி திருமணத்திற்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற மனவாட்டி சபையானவள் இப்ப எங்க திருமணம் அப்படின்னா, ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14வது அதிகாரத்திலே 1-2 இப்படியாய் சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, நாம் இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு, மனவாட்டி சபையே உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினாலே விழுந்து இப்ப கிடக்கிற, பாலாய் கிடக்கிற, படுத்து கிடக்கிற, நித்திரை மயக்கத்தில் இருக்கிற, உலகத்தில் கிடக்கிற, உலக சுகபோகத்தில் கிடக்கிற, உலக மேன்மையை அனுபவிச்சுட்டு கிடக்கிற, இங்க வேதத்தில் எழுதப்படாத சாட்சியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல், என்ன நான் வந்து வரமொச்சில வெறுமையா வந்தேன், இப்ப நிறைய ஆஸ்தி சேர்த்துட்டேன், எனக்கு அது தந்துட்டாங்க இது தந்துட்டாங்க சொன்னாரு அப்போஸ்தலனாகிய பவுல். இல்லையே, பிலிப்பியர் 3ல சொல்லுகிறாங்களே, வர்ணிக்கிறாங்களே, என்ன சொல்லுகிறாங்க? கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் என்ன செய்கிறேன்? எல்லாவற்றையும் குப்பையின் நஷ்டம் என்று எண்ணி என்ன செய்கிறேன்? விடுகிறேன். அதுதான் கண்மலையினுடைய வெடிப்புக்குள்ள நிக்கிற, மறைவிடங்கள்ல சிகரங்களுக்குள்ள தங்குகிற புறா. ஏன் அப்படின்னா, அவரை கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக பிலிப்பியர் 3:8 சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற, அதுதான் கண்மலையின் வெடிப்புல ஒரே கற்புள்ள மனவாட்டி நித்திய விவாகத்திற்காக நியமிக்கப்பட்ட மனைவியானவள் எப்படி இருப்பா அப்படின்னா, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, கிறிஸ்து இயேசுவுடைய உபதேசத்திலே வாழ்கிறவளாக, கிறிஸ்து இயேசுவுடைய உபதேசத்திலே நடக்கிறவளாக, கிறிஸ்து இயேசுவுடைய, அதாவது அவருடைய ஆசை என்ன, அவருக்கு எது பிடிக்கும், அவருக்கு எதெல்லாம் விருப்பமா இருக்கிறது என்று சொல்லி அதுக்குள்ள என்ன செய்வா? காணப்படுவா. எப்படி நான் தேவ பிள்ளையே நான் வாசிக்கிறோம். எங்க வாசிக்கிறோம்? 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 2வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்ன ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். அப்ப தேவ பிள்ளையே, இன்றைக்கு நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, கற்புள்ள கன்னிகையாக, கரைதிரையற்ற ஒரு தேவனுடைய சபையாக
ஒரு திருமணம், ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ ஒரு திருமணத்தை நிச்சயதார்த்தம் பண்ணுவதற்கு முன்பாக என்ன, இந்த பிள்ளை ஏற்கனவே தவறு இருக்கு, அவன் அந்த பிள்ளைய என் பிள்ளைக்கு நான் என்ன செய்ய போறேன், என் மகனுக்கு திருமணத்துக்கு நான் பேசி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த தாயாவது பேசுவாங்களா? இந்த பிள்ளை கண்டமேனிக்கு அலைஞ்ச பிள்ளை, இந்த பிள்ளைய தான் நாங்க இப்ப பேசி இருக்கிறோம் அப்படின்னு யாராவது பேசுவாங்களா? இல்ல இந்த பையன் சரியில்லாத பையன், வேசித்தன விபச்சாரம் எல்லாம் பண்ணினவன், இவனை தான் இப்ப என் மகளுக்கு திருமணத்துக்கு நியமித்திருக்கிறான் அப்படி யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏதோ தாயை அனுமதிப்பாங்களா? அனுமதிக்க மாட்டாங்க. அப்ப கிறிஸ்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, கிறிஸ்து என்ன ஒரே புருஷனுக்கு என்ன கன்னிகை? கற்பு. கற்பு. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள், வாலிப பசங்கள் என்ன செய்கிறாங்க? கற்பை இழந்து என்ன செய்கிறாங்கன்னா, பிராடு விட்டு பைபிளை வச்சு சபையில மாத்தி திருமணத்தை முடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆமா, சபையில திருமணம் நடக்கும் சொல்ல கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னா, நீ இன்னைக்கு வரைக்கும் அதாவது உன்னுடைய கற்பை பாதுகாத்து வாழ்ந்து வந்த மகளா என்று இந்த ஒரு கொஸ்டினை கேட்கணும். ஆமா, நீ கற்புள்ள சரியாக இருந்திருக்கிறாயா? பைபிளை உன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு உண்மையாக பேசு. ஆமா, தேவ பிள்ளையே, நீ இதுவரைக்கும் உன்னை யாரையும் தொட விடாதபடிக்கு பரிசுத்தமாக சபை வாழ்க்கையில் வந்ததிலிருந்து வாழ்ந்தது உண்மைதானா? ஒண்ணு முழிப்பா, கடை அப்படி முழிப்பா. நான் தான் காலேஜுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், பஸ்ல போயிட்டு வந்திருக்கிறேன், பஸ்ல நடக்கிற சேட்டையா எனக்கு தெரியாதுங்க. நமக்குல எந்த செய்தி பார்க்கறது கூட நேரம் கிடையாது. ஜனங்கள் சொல்லிக்கிறத, ஒவ்வொருவர் சொல்லிக்கிறத கேட்கும் போது இருதயங்கள் உடைந்து நொறுங்குகிறது. அப்ப தேவ பிள்ளைய எப்படி காணப்படுகிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு பாபத்துல, அப்போ இன்னைக்கு அநேக பாபத்துல வாழ்கிறாங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, அப்ப பாபத்துல இருக்கிறவங்களை எந்த தாய் தகப்பனை நியமிக்க மாட்டாங்க. அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நித்திய விவாகத்திற்காக எப்படி நியமித்திருக்கிறாங்கன்னா, கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு நம்ம எல்லாம் கற்புள்ள கன்னிகையாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி, அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, கற்புள்ள கன்னிகையாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்ப நமக்கு கொடுக்கிற ஒரு சத்தம் என்ன அப்படின்னா, யோவேல் 2:16, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரையும் பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையை, மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்பட போகிறார்கள். கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷன், கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டபடியினால உங்களுக்காக வைராக்கியமான தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிற